மரியாதைக்குரிய கிங் மேக்கர் அல்லு அரவிந்த் சார் அவர்களுக்கு அவருடைய இந்த ஆஹா 100% தமிழ் இந்த பிளாட்ஃபார்ம் ஓப்பனிங் வந்திருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தபடியாக அவருக்கு இங்கே மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க அவர் கூட சேர்ந்து உழைக்க போகிற நம்மளுடைய தமிழ்நாட்டு கலைஞர்கள் நிர்வாகிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாத்துக்கும் அட்வான்ஸாக என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன். இங்கே வரும்போது எனக்கு ஒரே ஒரு சின்ன சீன் ஞாபகம் வந்தது. என்னோடய இது நம்மால் படத்தோட சீனு. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன். என்னென்னா, வீட்டுக்கு பேக் சைடில் துணி துவைச்சி கொடியில் காய போடுவான். அப்போ தான் இது வேஷ்டி, ஒரு பனியன்னு, ஒரு ஷர்ட்டு அப்படின்னு ஒரு 4 துணியை காய போடுவாங்க. அதை போட்டு இப்படி திரும்புறதுக்குள்ளே ஒரு ஆடு வரும். அந்த குச்சியில் வந்து அது முதுகு இப்படி உரசணுன்னு தொப்புன்னு எல்லாம் விழுந்துடும். எல்லாம் மண்ணில் விழுந்துருச்சோன்னு எனக்கு ஒரு கோவம். என்ன இருக்கிறத 1-2 அதைத்தான் துவைச்சி போட்டுருக்கு, அதுக்குள்ளே இது வந்து மறுபடியும் மண்ணில் போட்டுச்சேன்னு சொல்லிட்டு ஒரு குச்சி எடுத்து துரத்துவேன். அது ஓட ஒரு சந்துக்குள்ளே நானும் துரத்திக்கிட்டே ஓடுவேன், விடமாட்டேன் இன்றைக்கி அப்படின்ட்டு. ஒரு இடத்துல போகணுன்னே கடைசியில் அது ஒரு முட்டு சந்து, அதுக்கு ஓடுறதுக்கு என்ன இல்லை. அது திரும்பி என்னை இப்படி பார்த்துட்டு இப்படிங்க பாரு. அதுக்கப்புறம் நான் ஓட ஆரம்பித்தேன். ஓடி ஓடி கடைசியில் வந்து ஒரு கிணறு செவுத்து மேலே ஏறி உட்காந்துட்டேன். அது கொஞ்சம் நேரம் வரைக்கும் என்னை பார்த்துட்டு போயிடுச்சு. ஏன் இந்த சீன் எனக்கு பிடிச்சது அப்படின்னா, நான் சினிமாவுக்கு வந்த நாள்லேருந்து இந்த சீன் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. வர்றதுக்கு முன்னாலேயும் ரிப்பீட் ஆகிட்டு வந்தது ரிப்பீட் ஆகிட்டு இருக்கு. என்னென்னா, முதல்லாம் வந்து சான்ஸுக்காக பெரிய கம்பெனி, பெரிய ப்ரொடியூசர்ஸ் அவங்ககிட்ட இந்த புதுமுக நடிகருக்கு சான்ஸ் வேணும் இல்லையா, அவங்க பின்னால் போய்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க மார்க்கெட்டுக்கு வந்தோம்னே இவங்ககிட்ட காட்சியத்துக்கு அவங்க போய்கிட்டு இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா, அந்த ப்ரொடியூசர்ஸ் வந்து பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர், ஏன்னா உடனுக்குடனே ஸ்டார்ட் பண்ணும்போதே பணம் கொடுக்குற டிஸ்ட்ரிபியூட்டர் பின்னால் போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் கொஞ்சம் நாளைக்கு பெரிய படமாக நல்ல பேனர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா இவங்க பக்கத்தில் வந்துட்டு இருப்பாங்க. அப்புறம் இவங்க நல்ல தேட்டர் தேடிட்டு ஓடிட்டு இருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தேட்டருக்காரங்க நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் என்ன இவங்க நிறைய படம் இருக்குன்னு இப்படி வந்துட்டு இருப்பாங்க. இப்படி இது ரொட்டீனாக இப்படி மாறி மாறி வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கிற நேரத்தில் தான் சேனல்ஸ் வந்தது. சேனல் வந்தோடனே முதல்ல வந்து ப்ரொடியூசர்ஸுகளையும் சினிமாக்காரங்களையும் இவங்களை துரத்திக்கிட்டு இருந்தாங்க, எப்படியாவது வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து இவங்க சேனலை துரத்த ஆரம்பித்தாங்க. முதல்ல தமிழ் மாலைன்னு சொல்லி வந்தப்போ அவர் வந்து எங்கெல்லாம் ப்ரோக்ராம் நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. அப்புறம் சன் டிவியில் நம்ம எப்படியாவது உள்ளே போயிட முடியாதாங்கிற அளவுக்கு நம்ம துரத்த ஆரம்பித்தோம். அப்புறம் அதில் என்ன பெரிய காமெடினா, அவர் கலாநிதி மாதிரி நேராக பிடிக்க முடியாது, இந்த சாக்ஸை பிடிச்சிடலாமான்னு ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் சாக்ஸ் கிடைக்கலன்னா ஐயப்பனை பிடிச்சிடலாமான்னு ட்ரை பண்ணுவாங்க. இப்படி மாறி மாறி ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு மாதிரி போயிட்டு இருப்பாங்க. இப்போ கொஞ்ச நாளாக என்ன ஆகி போச்சு அப்படின்னு சொன்னோம்னா, இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்காரங்க வந்து முதல்ல தமிழ் சினிமா ப்ரொடியூசர்ஸ் தேடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படியே கதை உள்ட்டா ஆகிப்போச்சு. இப்போ பாரு, இங்கேயே எல்லாம் கேட்டுருந்தாங்க, ஓடிடி எடுக்கிறவங்ககிட்ட கொஞ்சம் இந்த படங்களையும் கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்துடுச்சு. ஸோ இது வந்து ரொட்டீனாக வரக்கூடியது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் இதை ஆரோக்கியமாக தான் நினைக்கிறேன். ஏன்னா நான் ஆரம்பித்தவர் வந்து அல்லு அரவிந்த் சார் வந்து அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, கொஞ்சம் நம்ம வர 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 நமக்கு ஒரு ப்ரெஸ்டீஜ் வந்துடும். நம்ம இப்படி வந்துட்டோம், இந்த லெவலுக்கு வந்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை அறியாமல் ஒரு சின்ன ப்ரெஸ்டீஜ் அது இதெல்லாம் வரும். அவரை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையாது. அவரை பற்றி எப்படின்னா, அவர் செலெக்ஷன் பண்ணி அவர் கதை ஓகே அப்படின்னு எத்தனையோ சக்ஸஸ் ஆகிருக்கு. இருந்தாலும் அவருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன டவுட் வந்துடுச்சுன்னு சொன்னோடனே அங்கேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சார் இந்த மாதிரி இந்த கதை எனக்கு ஓகே தான், இருந்தாலும் ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது, நீங்கள் ஒரு தடவை கேட்டுட்டு இது ஓகேன்னு சொன்னால் சிரஞ்சீவி வச்சு அடுத்தது எடுக்கணும், கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கள் அப்படின்னாரு. எனக்கு ஒரே ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா இவர் இருக்கிற லெவலுக்கு இவர் வந்து இது என்கிட்ட கேட்கணுங்கிறதுல அங்கேயும் எவ்வளவோ ரைட்டர்ஸ் இருக்கார், ப்ரெஸ்டீஜே பார்க்காம கேட்குறாருங்கும் போது அப்போ நான் சொன்னேன், இல்லை சார் எனக்கு கேட்குறத பற்றி ஒன்றும் இல்லை, அந்த ரைட்டர் என்கிட்ட சொல்கிறதுக்கு அவர் ஏதாவது கொஞ்சம் சங்கோச்சப்பட்டாருன்னா எனக்கு அது ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கணும். இல்லை அதெல்லாம் கவலையப்படாதீங்க, ரைட்டரே தமிழ் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் யாருன்னா நம்ம ஊர் பாலமுருகன் அவருடைய சன்னு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அப்புறம் கேட்டு ஏதோ பேசணும், படம் பெரிய சக்ஸஸ் ஆச்சு. எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் எது ஆரம்பிக்கிறதுனால அவர்கிட்ட வந்து அந்த ப்ரெஸ்டீஜ் பார்க்குறது அதெல்லாம் இருக்காது. அப்படிங்கும்போது கண்டிப்பாக இங்கே வந்து நல்லபடியாக நல்ல நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. முன்னால் பேசினவங்கலாம் சொன்ன மாதிரி இந்த ஓடிடி அப்படிங்கிறது வந்து நிறைய திறமையாளர்கள் வந்து நிறைய பேர் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இது மூலமாக கிடைக்கிறதுக்கும் போது இனி கண்டிப்பாக வந்து அல்லு அரவிந்த் சார்னால வந்து இந்த ஆகா இதனால் வந்து நிறைய புதுசாக நிறைய பேர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால்
அட்வான்ஸாக என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் மாலை வணக்கம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அல்லு அரவிந்த் காருக்கு பெத்த 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 காங்க்ராச்சுலேஷன் சார். யூ ஆர் உண்மையிலே சொல்லணும்னா யூ ஆர் தி ட்ரெண்ட் செட்டர். இன்றைக்கி நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சுருக்கேன். அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி கடவுள் புண்ணியத்தில் சூப்பராக போயிட்டுருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அல்லு அரவிந்த் சார். சைலண்ட்டாக நான் சொல்லுவேன். ஏன்னா நாங்கள் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கும் போது யூ ஆல்வேஸ் லுக் அப் டு சம்படி. ஒரு கம்பெனி ஆரம்பிக்கும் போது இல்லை நீங்கள் ஒரு ரோல் மாடலாக யார் வச்சுக்கணும். ஸோ நானும் என் வீட்டுக்காரர் வந்து உங்களை தான் ரோல் மாடலாக வச்சோம். ஒரு படம் பண்ணும்போது அது பேக்வேர்ட்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். நீங்கள் ஹெட் ஆன் ஒர்க் பண்ணுறதை விட ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி பேக்வேர்ட்ஸ் அது எவ்வளோ உங்களுக்கு லாபம் வர போகிறதுக்கு முன்னாடி அதில் எவ்வளோ நம்ம வந்து செலவு பண்ண போகிறோம், அதுலேருந்து நமக்கு வந்து என்ன லாபம் வரும் அது எல்லாமே பார்த்துட்டு சக்ஸஸ் ரேட் எந்த அளவுக்கு இருக்கணும் அது எல்லாமே வந்து வி ஃபாலோட் யூ சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபார் பீங் அ சைலண்ட் ஹீரோ டு அஸ். இன்னொன்று வந்து அல்லு அரவிந்த் சார் சொல்லிட்டு இருந்தார் 20 வருஷத்துக்கு அப்புறம் தான் தமிழ்நாடுக்கு வந்திருக்கேன் நான். பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தமிழ் மண் அப்படி தான். யார் இங்கே வந்தாலும் வெளியில் போனாலும் திரும்பி நம்ம தாய் மண்ணுக்கு தான் வருவோம். அதுதான் நான் உங்களை நினைக்கிறேன் சார். ஏன்னா நீங்கள் வந்து தமிழ்நாட்டிலேருந்து நம்ம சென்னையிலேருந்து ரவி சொன்ன மாதிரி மெட்ராஸ், நம்ம மெட்ராஸ்லேருந்து நீங்கள் ஹைதராபாத்துக்கு போனீங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் எல்லோரும் வந்து சென்னையில் இருக்கும்போது தான் உங்களுடைய பழக்கம் எனக்கு ஆரம்பிச்சது. ஸோ கம்மிங் பேக் டு யுவர் ரூட்ஸ் தான் சொல்லுவேன். ஸோ வெல்கம் பேக். நாங்கள் எல்லோரும் வந்து ஸோ எக்ஸைட்டட் அண்ட் ஸோ ஹாப்பி டு வெல்கம் யூ பேக் வித் ஓப்பன் ஆர்ம்ஸ். அண்ட் when you talk about OTT platform, எல்லாரும் சொன்ன மாதிரி இட்ஸ் a huge platform இன்னைக்கு. நம்ம வந்து எல்லாமே உங்கள் ஃபிங்கர் டிப்ஸில் இருக்குது. டெக்னாலஜி எவல்யூஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா உலகத்தில் எங்கே இருந்தாலும் எந்த ஒரு ப்ரோக்ராம் நீங்கள் பார்க்கணுன்னா அண்ட் த கண்டென்ட் நம்ம சொல்லும்போது, ஏன்னா சினிமா இருக்கும்போது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறோம். பட் டெலிவிஷன் பொறுத்த வரைக்கும் அதுவும் ஓடிடி பிளாட்ஃபார்ம் சொல்லும்போது தி கண்டென்ட் இஸ் டெஃபினெட்லி த கிங் மேக்கர். அண்ட் உங்களுக்கு வந்து அந்த லார்ஜர் பிளாட்ஃபார்ம், ஸ்பெஷலி அந்த நியூ கம்மர்ஸ், நியூ திங்கிங் டைரக்டர்ஸ், இப்போ இந்த ரைட்டர் வந்தது பாருங்கள், அந்த நியூ திங்கிங் டைரக்டர்ஸ் எல்லாரும் வந்து புதுசாக யோசிக்கணும், புதுசாக ஏதாவது பண்ணணும். அது சொல்லும்போது அந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் கிவ்ஸ் தேம் அ ஹியூஜ் பிளாட்ஃபார்ம் அவங்களுடைய திறமையை வெளியே காட்டுறதுக்கு. அல்லு அரவிந்த் சார், you have been doing extremely well. ஆஹா வந்து தெலுங்குல is again a trend setting thing. நீங்கள் தமிழுக்கு வந்திருக்கீங்க. தமிழில் வந்து ஆஹா வந்து டெஃபினெட்ல ஒரு மிகப்பெரிய ஓஹோ இருக்க போகுது. ஆனால் அதுக்கு காரணம் வந்து 2 விஷயம். One is you and the other one is your better half. So I would like to congratulate Vadina. Congratulations to you also. And I think எப்போவுமே பாக்யராஜ் சொன்ன மாதிரி அல்லு அரவிந்த் சார் கிட்ட நான் வந்து அந்த ஒரு ஹெட் வெயிட்டோ அந்த கணமும் நான் பார்த்ததே கிடையாது. ஹீஸ் ஆல்வேஸ் பீன் த மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரொடியூ. லொக்கேஷனுக்கு வந்தாலும் நான் ஒரு படம் தான் பண்ணியிருக்கேன். ஆனால் லொக்கேஷனுக்கு வந்தாலும் ஏன்னா வானவா ஸோ கேஷுவல், ஸோ ஜாலி. வேற எங்கே பார்த்தாலும் ஒரு டென்ஷன் ஃப்ரீயாக இருப்பார். ஐ திங்க் அவர் வந்து மாறவே இல்லை. பிகாஸ் ஹி ஹஸ் ஸ்டேட் பேக். அவர் மட்டும் இல்லை, அவர் வீட்லேயே நீங்கள் பார்த்திங்கன்னா அவருடைய 2 பசங்க இருக்கட்டும், பன்னி இருக்கட்டும், அவங்க ஷிரீஷ் இருக்கட்டும், எல்லாரும் வந்து they are so down to earth. அண்ட் பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும் அண்ட் எல்லாமே வந்து ஐ திங்க் இட் கம்ஸ் ஃப்ரம் ஹிம். ஏன்னா the way he is, the way the children have been brought up, ஸோ அது வந்து it's there within you sir. நீங்கள் இவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது, you are the king maker. Telugu industry is like fully and everywhere. So I think நீங்கள் வந்து இந்த அளவுக்கு சக்ஸஸாக இருக்கிறதுக்கு காரணமே வந்து it is your nature. உங்களுடைய நீங்கள் அஃப்கோர்ஸ் you are a very acute producer and நீங்கள் வந்து very acumen சொல்லுவோம், அந்த கரெக்டாக பண்ணணும். பட் அது எல்லாத்தையும் தாண்டி உங்கள் ப்ரொடக்ஷனில் நீங்கள் எப்படி இருக்கீங்க, நீங்கள் வந்து இது வரைக்கும் எங்கிருந்து வந்தோம், எங்கிருந்து ஆரம்பித்தோம், நீங்கள் கேசரி ஸ்கூல்லேருந்து ஆரம்பித்தோம் நீங்கள் சொன்னீங்க பாருங்கள், உங்கள் ரூட்ஸ் நீங்கள் மறக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி இந்த அளவுக்கு வசதி எல்லாமே இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்கள் வந்தோம், எங்கிருந்து ஆரம்பித்தோம், அந்த யாருமே வந்து அந்த ஆரம்ப காலம் மறக்கலைன்னா success is definitely yours sir. So you are touched your roots and thank you. You have always been an inspiration to us and please continue inspiring many more people.
உங்களை மாதிரி நிறைய பேர் தமிழ் வந்து 100% சொல்லும்போது இன்னைக்கு தமிழ்நாட்டிலே இருந்துட்டு 100% தமிழ் இல்லை சார், நீங்கள் ஆந்திராலேருந்து 100% தமிழ் சொல்கிறீங்க பாருங்க, அதுவே மிகப்பெரிய பெருமை எங்களுக்கு. அண்ட் டு தி என்டையர் டீம், ரைட் ஃப்ரம் அஜித் டு எவ்ரி ஒன் இன்வால்வ் வித் ஆஹா, a huge congratulations to all of you, and let's rock it. And once again, welcome to Tamil Nadu, sir. ஏன்னா I didn't get your name, darling. Reba and Kavin, உங்க ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். ஏன்னா this is a very young platform. அந்த வெப் சீரிஸ் பண்றது வந்து it's about very young people. My daughter is a college going girl, so நான் வந்து கண்டிப்பா பார்ப்பேன் because I want to relate to it. ஏன்னா காலேஜ்ல என்னெல்லாம் நடக்கும், நாங்க காலேஜ் போக முடியாது, ஆனா I want to relate to it. So as a college going daughter's mother, both the girls in college, எனக்கு வந்து தெரியணும் what happens and how the college life is எல்லாமே. So congratulations to the entire team and wishing you all the very best. Kavin, you're already a star. நீங்க எல்லாரும் வந்து என் வீட்லயே வந்து கவினா அப்படிதான் கேக்குறாங்க. So congratulations and congratulations to you. So டைரக்டா CEO கிட்ட இருந்தே क्वेश्चन வந்துருச்சு மேம். நீங்க என்ன பதில் நீங்க சொல்லி ஆகணும்னு நினைக்கிறேன். ஆஹால எப்போ ஷோ பண்ண போறேன்னா முடிவு பண்ண வேண்டியது கேள்வி கேட்டவர் தான் முடிவு பண்ணணும். அவர் தான் முடிவு பண்ணணும். இங்க அல்லு அரவிந்த் சார் தான் முடிவு பண்ணணும் எப்போ ஷோ பண்ண போறேன்னா. It will be an honor to be part of AHA. I think we all will wait for the right opportunity to do. Thank you, ma'am. Thank you so much.